அனைவருக்கும் வணக்கம். இன்று துறைமுக தொகுதியில் எங்களுடைய நிர்வாகிகள் ஒவ்வொரு இல்லத்துக்கும் சென்று எங்களுடைய தேர்தல் பணிக்காக ஒவ்வொரு இல்லத்துக்கும் போற வழியில இன்று திட்டமிட்டு திரு சேகர்பாபு அவர்கள் சில ரவுடிகளை, திமுக ரவுடிகளை ஏறி எங்களுடைய நிர்வாகிகள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திருக்காங்க. இதுல கடுமையாக கிட்டத்தட்ட 5 பேருக்கு மேல 6 பேர் இன்னைக்கு கடுமையாக அதுல தாக்குதல் உள்ளாக்கப்பட்டு 2 பேர் ஐசியூல இருக்காங்க. மீதி 4 பேர் இப்பதான் மருத்துவமனையில தீவிர சிகிச்சையில எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது சேகர்பாபு அவர்கள் இந்த தடவை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நிர்வாகிகளுக்கு, நூற்றுக்கணக்கான நிர்வாகிகளுக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எல்லா வழியிலும் தொந்தரவு கொடுத்துட்டு வராரு. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணாருன்னா, திட்டமிட்டு ஒரு 100-120 ரவுடிகளை தயார் செய்து வச்சு எங்களுடைய நிர்வாகிகள் 5-6 பேர் அந்த சைட்ல போறப்ப அவங்களை சுற்றி வளைச்சு அவங்க கடுமையாக தாக்கியிருக்காங்க. ஒரு பெண் நிர்வாகி, அவர் அந்த பெண் கர்ப்பிணி பெண், அந்த பெண்ணையும் எந்தவித தயவுதாட்சியம் இல்லாம கடுமையாக தாக்கப்பட்டிருக்கு. அந்த பொண்ணு இப்ப ஐசியூல இருக்கு. இன்னொருத்தர் ஒரு ஆட்டோ டிரைவர், அவர் இன்னைக்கு சாதாரண பிரச்சாரத்துக்கு போயிருந்திருக்காரு. அப்ப அவரும் தாக்கப்பட்டு காலையில இருந்து அவர் ரொம்ப தீவிரமாக ஒரு சிகிச்சை பெற்று வர்றாரு. காலையில இருந்து வாந்தி, மயக்கம், பிட்ஸ் ரொம்ப ஒரு சிவியரான கண்டிஷன்ல இருக்கிறாரு. இது இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது துறைமுக தொகுதியில். இதுதான் திமுகவுடைய யூசுவல் மாடல். சோ இந்த மாடல் இங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா தேர்தல் பயத்துல, தோல்வி பயத்துல சேகர்பாபு இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறோம், திமுகவுக்கும் சேகர்பாபுக்கும் இந்த மாதிரி அவர் எந்த வேலையை செஞ்சாலும் எங்களுடைய நிர்வாகிகள் எந்த தொய்வும் வராது. இதை தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய வேகத்தை அதிகப்படுத்துவோம். திமுக இது மாதிரியான ரவுடி அரசியலை கைவிட வேண்டும். இன்னொரு விஷயம் கூடுதலா சொல்லிக்கிறோம், ஒவ்வொரு நிர்வாகி, அதாவது இந்த ஒரு வாரமா நிறைய நிர்வாகிகள் இங்க ஃபுல்லா பிரச்சாரத்தில் செஞ்சுட்டு வராங்க. ஒவ்வொரு நிர்வாகியும் தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு சேகர்பாபு அவர்களே ஒவ்வொருத்தரையும் போன்ல கூப்பிட்டு அவதூறா பேசி திட்டி, நீ இனிமேல் பிரச்சாரத்துக்கு வந்தா உன்னை தொலைச்சிடுவேன் இப்பெல்லாம் பேசியிருக்காரு. பல நிர்வாகிகளும் பேசியிருக்காரு. ஒருத்தர் கிட்டத்தட்ட 3 நாட்களாக அவர் மிஸ்ஸிங். அந்த பையன் சீமான், ஒரு பையன் 3 நாட்களா மிஸ்ஸிங். அந்த பையனை காணோம். அந்த பையன் 4 நாளுக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தா, அப்படி அந்த பையனை 3 நாள் மிஸ்ஸிங். அந்த பையனுக்கு தனியா அவரே போன் பண்ணி பேசிருக்காரு. இந்த சகோதரர் இருக்காங்க, இவருடைய கணவர் தான் ஐசியூல ரொம்ப முடியாம இருக்கிறாரு. அவர் ஏற்கனவே தலையில் அடிபட்டு இருக்கு. காலையில இருந்து வாந்தி, பிட்ஸ் 2 தடவை வந்துருச்சு. அவர் ரொம்ப சிவியரா இருக்கிறாரு. இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எந்த கம்ப்ளைண்ட்டையும் இதுவரை காவல்துறை எடுக்கவில்லை. பல கம்ப்ளைண்ட் இந்த காலையில இருந்து கொடுத்த, இப்ப இவ்வளவு பேர் அடிபட்டிருக்காங்கல்ல, எந்த கம்ப்ளைண்ட் காவல்துறை எடுக்கவில்லை. இன்னைக்கு நாங்க ஹைகோர்ட்லயும் மென்ஷன் பண்ணிருக்கோம். அதாவது நீங்க இந்த கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க, எஃப்ஐஆர் பதிவு செய்யணும். ஒருத்தர் காலையில இருந்து ஐசியூல இருக்காங்க 2 பேர், அதற்கே காவல்துறை கம்ப்ளைண்ட் எடுக்கல. ஒரு பேசிக் கம்ப்ளைண்ட், ஒரு சிஎஸ்ஆர் கூட கொடுக்கல. இது வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை. எல்லாவற்றையும் நாங்கள் முறையாக நீதிமன்றத்தில் நாடுவோம். சேகர்பாபு போன்ற ரவுடிகள் அரசியல் அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய கருத்து. இத்தனை வருஷமா அந்த ரவுடி அரசியல், இந்த கஞ்சாயவாரி, இந்த மாதிரியான ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருமே தமிழகத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கி இருக்காங்க. அவர்கள் அனைவரும் தமிழகத்தை விட்டு அகல வேண்டும் என்றுதான் எங்களுடைய தலைவர் கட்சி ஆரம்பிச்சு இந்த அரசியலை செஞ்சுட்டு இருக்கோம்.